Hi students, today we are going to talk about electric dipole and its properties. First one of electric dipole, which means min இருமுனை. Electric is min, di இரு, pole முனை. இந்த dipole நாவே distance between two charges, small distance இருக்கும். அதான் நம்ம dipole னு சொல்லுவோம். சரியா? அந்த definition பாருங்க. Two equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. அதாவது சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு சமமான வேரின மின்துகள்கள் ஒரு மின் இருமுனையை உருவாக்குகின்றன. அதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவோம். இதில் இன் மெனி மாலிகுல்ஸ் மீன்ஸ் மூலக்கூறுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் do not go inside. அதாவது நேர்மின் துகள்களின் மையமும் எதிர்மின் துகள்களின் மையமும் ஒரே புள்ளியில் பொருந்துவதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும்னா பெர்மனன்ட் டைபோலாகவே இருக்கும். அதாவது தமிழில் நிலையான மின் இருமுனையாகவே இருக்கும். சரியா? இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள்? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அம்மோனியா, வாட்டர். தென் கன்சிடர் செப்பரேட்டட் between two charges -q and +q வச்சுக்கிறோம். சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஆரிஜின் ஓ, டிஸ்டன்ஸ் ஏ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2a கிடைச்சிரும். சரியா? இதில் கன்சிடர் இதை எக்ஸ் ஆக்சிஸ்னும் இதை ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்மளுக்கு தெரியும் யூனிட் வெக்டர் ஐ கேப்னு போடுவோம். ஒய் ஆக்சிஸ்னா ஜே கேப்னு போடுவோம். இசட் ஆக்சிஸ்னா நம்ம கே கேப்னு போடுவோம். திஸ் இஸ் யூனிட் வெக்டர். அதில் அதனோட வெக்டர் அதாவது டைபோல் மூமெண்ட்டு P வெக்டர் டைரக்ஷன் பாருங்க -q to +q அப்படி இருந்தால் அது +p. சப்போஸ் +q to -q இருந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு -pன்னு வரும். திஸ் இஸ் டைபோல் மூமெண்ட். எப்படி மூமெண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். சரியா? தான் டைபோல் மூமெண்ட். இப்போ P வெக்டர் ஈக்குவல் டு q r + வெக்டர் -q r - வெக்டர் q +q உள்ள அதனோட பொசிஷன் வெக்டர் எதில் இருந்து ஆரிஜின் ஆதிப்புள்ளி ஓல இருந்து r + வெக்டர் மைனஸ்னா ஆதிப்புள்ளி ஓ ஆரிஜினிலிருந்து எங்க பொசிஷன் வெக்டர் -q போகுது பாருங்க. r + வெக்டர் இஸ் தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் +q from the origin. r - வெக்டர் இஸ் தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் -q from the origin. Okay. Then P vector equal to r + வெக்டர் is and distance எவ்வளோ a. அப்போ a I cap is unit vector -qa இங்கே மைனஸ் இருக்குல்ல, அப்போ -i cap. ஓகே, இந்த ஏங்கிறது டிஸ்டன்ஸ். தென் P vector is nothing but qai cap மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் qai cap. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு P vector equal to 2qai capனு கிடைக்கும். சரி, இதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னு சொல்கிறோம். இது என்ன? அது ஐ கேப் மீன் பண்ணுது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இது நான் பார்த்துருக்கோம், அதனால் ஐ கேப்பு. சப்போஸ் ஒய் ஆக்சிஸில் பார்த்தா ஜே கேப் போடுவோம், இசட் ஆக்சிஸில் பார்த்தா கே கேப் போடுவோம். எல்லாத்துக்குமே இந்த ஈக்குவேஷன் சேம் தான், 2qeங்கிறது. இதுதான் மீன். இது எதை மீன் பண்ணுதுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா இல்லை இசட் ஆக்சிஸா? ஸோ அதை தான் நம்ம மீன் பண்ணுது. சரியா? தென் பாருங்க இங்கே ப்ளஸ் 2qa இருக்கு. அப்போ அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? -q to +q P வெக்டர். சப்போஸ் +q to -q இருந்தால் அது இங்கே மைனஸ் வரும். சரியா? தென் அதோட எஸ்ஐ யூனிட் இங்கே பாருங்க. டைபோல் மூமெண்டோட எஸ்ஐ யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா q சார்ஜோட யூனிட் கூலும், a அதனோட டிஸ்டன்ஸ் மீட்டர், அப்போ கூலும் மீட்டர். ஓகே, இன் மேக்னிடியூட் எடுக்கிறோம். இதுக்கு என் மதிப்பு மாடுலஸ் P வெக்டர் ஈக்குவல் டு 2qa. அதாவது எந்த சார்ஜ் இது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா இசட் ஆக்சிஸா அதில் சார்ஜ் q தான் இருக்கும். அதோட எதை இன்ட்டு பண்ணுறோம் அதோட டிஸ்டன்ஸ் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு டைபோல் மூமெண்ட்டு கிடைச்சிரும். பாருங்க, சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு டைபோல் மூமெண்ட்டு கிடைச்சிரும். ஓகேவா? தென் சார்ஜ் செப்பரேட்டாக, அதாவது ஒரே ஒரு சார்ஜ் இருக்குது, இல்லைன்னா 2 சார்ஜ் +q இருக்குது, தென் -q தென் +q அப்படி மெனி சார்ஜ் இருக்கும்போது அதனோட டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதனோட ஈக்குவேஷன் இதுக்கு பொருந்தும். ரெண்டு சேமாக தான் இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது
நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்குது. அப்போ என்ன போடுவோம் நம்ம P ஈக்குவல் டு சிக்மா I ஈக்குவல் டு 1 to n போடுவோம். இப்போ QI into RI போடுவோம். RI is a position vector of charge QI from origin. ஓகே, தென் மின் இருமுனைக்கும் மின்புல கோடுகளுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார் தி எலக்ட்ரிக் டைபோல். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாருங்க, ப்ளஸ் சார்ஜ், அதாவது ப்ளஸ் சார்ஜ்லேருந்து அவனோட டைரக்ஷன் எப்படி போகுது, எல்லாமே அவுட்வேர்டில் போகுது, விளைநோக்கி போகுது. மைனஸ் கியூவில் என்ன ஆகுது, அதனோட டைரக்ஷன் எல்லாமே இன்சைடு உள்நோக்கி வருது. இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், மின்புல கோடுகள். அதுவே இங்கே எலக்ட்ரிக் டைபோலில் பாருங்க, மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ போகுது டைரக்ஷன். ஓகேவா, ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இது மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ போகுது, அதனால டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் போகுது, ரைட் சைடில் போகுது. பிளஸ் கியூ நோக்கி போகுது டைரக்ஷன். ஓகேவா, இங்கே பிளஸ் கியூவில் டைரக்ஷன் வெளிநோக்கி போகுது. இதுதான் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ கிளியராக நோட் பண்ணிக்குவாங்க, பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ.